அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சமூகத்தை குறித்தான நம்முடைய அக்கறையை, சிந்தனையையும் பதிவிட வேண்டியது அவசியமாகிறது. சித்தர் பாடல்களை வாசித்து அதற்கான பொருள் விளக்கத்தை சொல்வதோடு நம்முடைய பணி முடிவடைந்து விட்டதாக நாம் கருத முடியாது. பார்க்கின்ற, கேட்கின்ற, சந்திக்கின்ற சமூக அவலங்கள் நம்மை வெகுவாக அசைத்து விடுகின்றன. சமீப காலமாக நாம் கேள்விப்படக்கூடிய விடயங்கள் எதுவுமே சமூக அக்கறை கொண்ட எவராலும் புறக்கணிக்க முடியாத ஒன்றாகவே மாறியிருக்கிறது. என்னதான் ஞானத்தை நோக்கி பயணிப்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே சமூக ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவை சிதறுண்டு போகும்போது அது கண்டு நாம் வருந்த வேண்டியதும் அவசியமாகிறது. ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுவதும் வாடிக்கை. நம்மிடத்திலே ஜோதிட விளக்கம் பெற்ற ஒரு சகோதரி தன் குடும்பத்தின் மீளா துயரத்தை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடைய மகன் தன்னை விட ஒரு வயது மூத்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மன வாழ்க்கை ஆரம்பத்திலே மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் நாளடைவிலே சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்தன. இதற்கிடையிலே அந்த பெண் கருவாகி ஒரு பெண் மகவை ஈன்றெடுத்தாள். பெண் மகவு 9 மாத சிசுவாக இருந்த போதே அந்த பெண் வேறு ஒருவருடன் தகாத உறவு கொண்டு கணவனை, குழந்தையை விட்டு நீங்கி சென்று விட்டார். இது பெருத்த வேதனையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறது. இப்போது திருமண முறிவை சட்டப்பூர்வமாக பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு குடும்பத்திலே நம்மிடம் அடிக்கடி ஜோதிட விளக்கம் கேட்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தின் பையன் ஒருவனை அவனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்த போது இந்த பையன் காதல் விவகாரங்களில் ஈடுபட்டு சச்சரவுகளுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கிறது, சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருந்தோம். அதை அவர்கள் ஏற்கவில்லை. என் பையன் மிகவும் நல்லவன் என்று சொல்லி சென்றார்கள். சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் நம்மை சந்திக்க வந்தார்கள். அந்த சிறுவன் வேறொரு பெண்ணை காதல் மனம் புரிந்து கொண்டான். அந்த குடும்பத்தாருக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய சச்சரவுகள், சழக்குகள் ஏற்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்று கைகலப்பாகி காயங்கள் பட்டு கட்ட பஞ்சாயத்து மூலமாக பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதாக சொன்னார்கள். மிகவும் சிறிய பிராயம். அந்த சிறுவனுக்கு வயது ஒரு 17 இருக்கும். அந்த சிறுமிக்கு ஒரு 15 வயது இருக்கும். இந்த வயதிலே காதலித்து குடும்பத்தாரை பகைத்து இரு சமூகத்தாருக்கும் இடையிலே சச்சரவுகளை மூட்டி கைகலப்பு, காயம்படுதல், காவல் நிலையம் செல்லுதல், பஞ்சாயத்திற்கு ஆளாகுதல் ஆகியவற்றையெல்லாம் ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த குடும்பத்தார் கொண்டிருந்த மனவேதனை சொல்லி மாளாது. அந்த பையனின் தாயார் நம்மிடம் சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுத போது நம்மால் அவர்களுக்கு என்ன தேர்தல் வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. ஐயா, அன்று நீங்கள் சொன்ன போது நாங்கள் நம்பவில்லை, இப்படியெல்லாம் நடந்துவிட்டது, இனியாவது எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். எங்கள் உறவுக்காரர்களே ஒரு பெண், 2 பெண் குழந்தைகளுக்கு தாய், கணவனை, குழந்தைகளை நீங்கி பொருந்தா காமத்தோடு வேறுவருடன் சென்று தொலைதூரத்திலே உள்ள ஒரு மலை
கிராமத்திலே தங்கியிருந்தார். அதன் பிறகு காவல்துறையினர் உதவியோடு சென்று அந்த பெண்ணை மீட்டார்கள். குழந்தைகளுக்காக அருவருக்கத்தக்க காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பெண்ணை அந்த பையன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் இணைத்துக் கொண்டார். இது உறவுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சச்சரவை ஏற்படுத்தியது. அந்த குடும்பத்தாரை உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். கேவலப்பட்டு போன பெண்ணை மறுபடியும் அழைத்து வந்து குடும்பம் நடத்துகிறாயே, இது தகாது, அவள் உன்னோடு இருந்தால் எங்கள் உறவு உனக்கு கிடைக்காது என்று சொல்லி ஒதுங்கும் நிலை ஏற்பட்டது. இங்கே ஒரு விடயத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தது குறிப்பாக திரைப்படங்கள், இணையத்திலே வரக்கூடிய காட்சிகள், காட்சி மற்றும் செய்தி ஊடகங்களிலே தொடர்ந்து வரக்கூடிய விடயங்கள். அன்றைய நாளிலே காதல் 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 என்று சொல்லியே திரைப்படங்களை எடுத்தார்கள். பிஞ்சுகள் மனங்களிலே நஞ்சுகள் விதைக்கப்பட்டு ஜாதி மாறி திருமணம் செய்வது ஒரு வீரத்தின் அடையாளம் என்பதை போன்ற மனநிலை இளைஞர்கள் சிறுமியர்கள் மனதிலே விதைக்கப்பட்டு பற்பல விதமான தவறுகள் நடக்க ஆரம்பித்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த தவறுகள் தற்போது பரவலாக பல இடங்களிலும் நடக்க ஆரம்பித்து விட்டன. இந்து ஆலயங்களிலே அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் காம களியாட்டத்தில் ஈடுபடுவது, இப்படி பலதரப்பட்ட ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட தவறான காரியங்களில் ஈடுபடுவதை பற்றியெல்லாம் நாம் நாள்தோறும் கேட்டறிகிறோம். அன்றைய நாளிலே திருவிழா, குடும்ப நிகழ்ச்சிகள், இப்படி ஏதாவது முக்கியமான காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமே அசைவ உணவுகளை உண்டார்கள். பெரும்பாலும் தானிய வகைகளை உண்டு நல்ல உடல் உழைப்பை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கோழி, ஆடு, மீன், மாடு என்று மாமிசத்தை மாத்திரமே உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது காரணமாக மாமிசத்திலே வெறி ஏறி போய் காம வெறி தலைக்கு ஏறி ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல், சிறிய பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் பலரும் மிகப்பெரிய தவறுகளை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைய திரைப்படங்களை பார்க்கும் போது கூட்டாக சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வது, கொலை செய்வது, எரித்துக் கொள்வது, அறிவாளால் கத்தியால் வெட்டுவது, குருதி கொப்பளித்து வீழ்வது, இப்படிப்பட்ட காட்சிகளே எடுக்கப்படுகின்றன. ஒரு தந்தையாக, ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒருவனாக கொச்சையாக ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டியிருக்கிறது. ஏண்டா எருவு மாடுகளா, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா? கத்தியால வெட்டுறதும் குத்துறதும் ரத்தம் கொப்பளிக்கிறதும் இப்படியே படம் எடுக்கிறீங்களே, இப்படி படம் எடுத்து சம்பாதிச்சு இந்த காசை என்னடா பண்ண போறீங்க? எங்க தாண்டா நீங்க போக போறீங்க? நீங்க நல்ல வாழ்க்கை வாழத்தான் போறீங்களா? உங்க குடும்பத்திலே பெண்டு பிள்ளைகள் இருக்கு, உங்க குடும்பத்தார இது மாதிரி பார்த்தவன் கேட்டவெல்லாம் கெட்டு போய் அறிவாளால வெட்டினா நீங்க தாங்குவீங்களாடா? ஏண்டா இப்படி கெட்டு குட்டிச்சவரா போறீங்க என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. சமூக அக்கறை கடுகத்தனையும் இல்லாத மனிதர்கள் மடிந்துவிட்ட இந்த காலத்திலே குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இளைஞரார்கள் கெட்டு போகிறார்கள். 13 வயதிலே உள்ள ஒரு சிறுவன் பள்ளி ஆசிரியையை கத்தியை காட்டி மிரட்டுகிறான், கத்தியால் குத்தி கிழிக்கிறான். ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லை. 13 வயது சிறுமிகளை ஆசிரியர் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துகிறார். மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. கேவலமான அசிங்கப்பட்ட சமுதாயம். நிர்வாகத்திற்கு தொகை வேண்டும் என்பதற்காக அரசுகளே மது வகைகளை விற்கக்கூடிய அவலம். சமூக அக்கறை எவருக்குமே இல்லை. ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருக்கும் பெரிய அதிகாரிகள், நீதித்துறை பரிபாலனம் செய்பவர்கள், காவல்துறையினர் என்று எல்லோருமே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்திருக்கிறார்கள். ஒழுக்கநெறி சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்ன திருக்குறள்களை மாத்திரம் சுலபமாக மறந்து விட்டார்கள் என்றே என்ன தோன்றுகிறது. மனமயக்கம், காம வெறி மூண்டு இவர்கள் செய்யக்கூடிய அடாத காரியங்களால் எண்ணற்ற குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த காதல் விவகாரங்கள் என்பதால் பொருந்தாத நிலையிலே பற்பல இடங்களிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவங்களால்
கொலைகள் நடைபெறுகின்றன. ஆணவ கொலைகள் என்று நாளிதழ்கள் பேசுகின்றன. நாம் ஏற்கனவே இதை பற்றியும் கூட கூறியிருக்கிறோம். அவரவர் நிலையிலே தாய் தந்தையர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒழுக்கமான குடும்ப அமைப்பிலே முறையாக திருமணம் செய்து கொண்டால் உங்களை இந்த சமூகத்திற்கு பொருத்தமில்லாதவர்கள் என்று சட்டம் சொல்லிவிடுமா? பெற்று வளர்த்து ஆளாக்கி 13 வயதையும் கடந்து அவர்களை ஒரு நன்னிலைக்கு உயர்த்தக்கூடிய அளவிற்கு உறக்கம் கெட்டு, உணவு கெட்டு, எல்லா வகையிலும் துன்புற்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பெற்றோருக்கு அவர்கள் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த நிம்மதியை ஏன் இந்த காலத்து இளைஞர்கள் கொடுப்பதில்லை என்று நாம் வேதனையோடு கேட்க வேண்டியிருக்கிறது. இங்கே இவற்றையெல்லாம் நாம் பேசுவதற்கு முக்கிய காரணம், நாம் இந்த பதிவின் தொடக்கத்திலே சொன்ன 2 நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சியை கண்ணால் கண்டிருந்தவர்கள் நிச்சயமாக கரைந்து போவார்கள். இரு தரப்பாருக்குள்ளும் ஏற்பட்ட மோதல் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் மனக்கசப்புகளையும் அவர்கள் சொல்லிய போது நிச்சயம் நமக்கு வேதனையாகத்தான் இருந்தது. இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் மது, உணவு, இப்போது இருக்கக்கூடிய திரைப்படங்கள், இதை பார்த்து கேட்டழியக்கூடிய சிறார்களுடைய மன ஓட்டம், இவைதான் காரணம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. தற்காலத்திலே நிறைய இளைஞர்கள் யோக வாழ்க்கைக்கு ஆவல் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. இதை ஒரு சிறந்த மாற்றம் என்றே கருத வேண்டியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு வெளியூரிலே ஒரு சித்த வித்தியார்த்திகளின் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. அங்கே சென்று பார்த்தபோது சிறு குழந்தைகள் ஆர்வமாக அமர்ந்திருந்து நாம் பேசிய ஞான கருத்துக்களை செவிமடுத்து கேட்டதை பார்க்க முடிந்தது. குடும்பமாக தந்தை, தாய், குழந்தைகள் என்று வந்து அமர்ந்திருந்து நம்முடைய விளக்கங்களை கேட்டதையும் தங்களுடைய ஐயங்களை வினாக்களாக விடுத்து விளக்கம் பெற்றதையும் பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கட்டமைப்பு, இந்த கலாச்சார கட்டமைப்பு தான் நம்முடைய பரத கண்டத்திற்கு தேவையான ஒன்று. அந்நிய கலாச்சாரம் உள்ளே ஊடுருவியதற்கு பிறகே துன்பமயமான சமூக சீர்கேடுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன என்றால் மிகையாகாது. நாம் இங்கே இந்த பதிவின் மூலமாக சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான். பிள்ளைகளை பெற்றிருக்கும் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு இளம்பிராயம் முதலே நல்ல பல விடயங்களை சொல்லக்கூடிய சொற்பொழிவுகளுக்கு அழைத்துச் செல்வதும், நல்ல விடயங்களை குடும்ப கலாச்சாரத்தை பற்றி இடைவிடாது சொல்லிக் கொடுப்பதும் கடமையாகிறது. துணி வாங்கி கொடுத்தேன், புத்தகம் வாங்கி கொடுத்தேன், பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு பணம் செலுத்தி விட்டேன், எவ்வளவுதான் நான் செய்யக்கூடியது என்று கடமையை ஒதுக்கி புறக்கணித்து தாய் தந்தையர் சென்று விடக்கூடாது. குழந்தைகள் மீது அதிகப்படியான அக்கறை வைத்து அவர்களை அன்புமயமாக தழுவியும் அரவணைத்தும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்படி சரியாக குடும்பத்தவர்கள் தங்களுக்குள்ளே நிர்வாகம் செய்து கொண்டால் சமூகம் தானாக மாறும். பொதுவாக எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்கிற புரிதலை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தாய் தந்தையர் செய்யக்கூடிய தவறுகள் தான் குழந்தைகளின் தவறுகளுக்கு காரணமாகின்றன. ஆரம்ப காலத்திலே குழந்தைகள் தாயை, தந்தையை தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்து வளர்கின்றன. பள்ளிக்கு செல்லும் போது, அதன் பிறகு தன் மனம் விரும்பிய ஒருவரை சந்திக்கும் போது அவரை தன்னுடைய ஆதர்ச நாயகனாக ஏற்று நடக்க ஆரம்பிக்கிறார்கள். திரைப்படங்களை பார்க்கும் போது திரையிலே வரக்கூடிய நாயகர்கள், தங்களுடைய கதாநாயகர்கள் தங்கள் வாழ்க்கைக்கும் அவர்கள்தான் நாயகர்கள் என்று எண்ணக்கூடிய எண்ணம் ஏற்படுகிறது. குறைந்தபட்சம் திரைப்படங்களை எடுப்பவர்கள், நடிப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். தன்னை சிறந்த ஆன்மீகவாதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் தன்னுடைய திரைப்படத்திலே அறிவாளால் வெட்டுவதும் துப்பாக்கியால் சுடுவதுமான குருதி கொப்பளிக்கக்கூடிய காட்சிகளிலே நடிக்கிறார். இவர் ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்றே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. குறைந்தபட்ச சமூக அக்கறை கூட கிடையாது. முதிர்ந்த வயது வந்த பிறகும் கூட பணத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்று எண்ணி இருக்கும் மனநிலை காணப்படுகிறது. சமூக அக்கறை என்பது இவர்களுக்கு கிஞ்சித்தும் கிடையாது.
பொதுவாக யார் சொன்னால் இளைஞரார்கள் கேட்பார்கள் என்று பார்க்கும் போது தங்கள் ஆதர்ச கதாநாயகர்கள் தரையிலே தோன்றக்கூடியவர்கள் சொல்லவற்றை கேட்பதாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் சமூக அக்கறையோடு தேவையானவற்றை சொல்லும்படியாக தங்களுடைய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கண்டிப்போடும் தயவோடும் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. யோக வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய மன மயக்கத்தை மாற்றியமைத்து அவர்களை ஒழுக்க வயப்படுத்த வேண்டிய கடப்பாடும் இருப்பதாக அடியேன் கருதிய காரணத்தால் இந்த பதிவை செய்யலாயிற்று. அருமை சகோதர சகோதரிகளே, மற்றவற்றை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவழியுங்கள். உங்கள் குழந்தைகளின் ஒவ்வொரு சிறு சிறு நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். குடும்ப உறவுகளை பேண வேண்டியதன் அவசியத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். காதல் கன்றாவி எல்லாம் தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுங்கள். அற்ப உடல் இன்பத்திற்காக வெற்று காமத்திற்காக ஏற்படக்கூடிய உறவுகள் நீடித்திருக்காமல் பற்பல விதமான தவறுகளுக்கு இடையாகி போகிறது. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களிலே வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது நிச்சயமாக எவரும் அதை ஏற்க முடியாத அளவிற்கு கொடூரமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஊடகங்கள், நாளிதழ்கள் இது போன்ற செய்திகளை அதிகமாக விளம்பரப்படுத்தாமல் நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே சாலையிலே நடமாடக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகும். விரைவில் மனித இனம் தன்னைத்தானே அழித்து ஒழித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். சட்டம் போட்டு எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களே சட்டத்தை மீறும் செயல்களை செய்வதையும் இந்த சமுதாயம் சீர்கெட்டு போவதற்கு காரணமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏதோ அடியனுடைய மனதிலே தொடர்ந்து நாம் பார்த்து வந்திருந்த அவலமான காமக்களியாட்ட வெறி கொண்டவர்களின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட சமூக அவலங்களை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. மனதில் இருந்த வேதனைகளை சகோதர சகோதரிகளாகிய உங்களோடு பகிர்ந்து கொண்டதோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.